எபிசோட் 135 காலத்தின் மாயம். விஜயநகர பேரரசில் ஒரு நாள் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அமைச்சர்களுடன் அரண்மனையின் மண்டபத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அரசவையில் இருந்த வியாசராய சுவாமிகள் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைத்தார். காலம் என்பதே உண்மையா, அல்லது அது ஒரு மாயைதானா? இந்த கேள்வி மண்டபத்தில் இருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஒவ்வொருவரும் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்தனர். ஒருவர் சொன்னார், காலம் என்பதே எதற்கும் கட்டுப்படாதது. அது எல்லோருக்கும் ஒரே மாதிரியானது. மற்றொருவர் கூறினார், இல்லை, காலம் மனிதர்களுக்கு மட்டுமே உள்ள ஒன்று. இயற்கைக்கு அது பொருந்தாது. ஆனால் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்று நினைத்து, இந்த கேள்விக்கான சரியான பதிலை தெனாலி ராமன் கூறட்டும் என்றார். தெனாலியின் புதிர். அரசர் அழைத்தவுடன் தெனாலி ராமன் மண்டபத்துக்குள் நுழைந்தார். அரசரின் எதிரே வந்து குனிந்து வணங்கி, மாமன்னா, என்ன பிரச்சினை என்று கேட்டார். கிருஷ்ணதேவராயர் சிரித்துவிட்டு, காலம் உண்மையா, அல்லது மாயைதானா என்று கேட்டார். தெனாலி ராமன் சிறிது நேரம் யோசித்தார். பிறகு, அது எளிதாக விளக்க முடியும் மன்னா. ஆனால் ஒரு சிறிய சோதனை தேவைப்படுகிறது என்றார். அரசன் உடனே ஒப்புக்கொண்டு, என்ன சோதனை என்று கேட்டார். மன்னா, ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்தால் காலம் எப்படி செல்கிறது என்று உணர முடியும். காலம் மெதுவாக சென்றதாகத் தோன்றும். ஆனால் நல்ல விருந்து உண்பவர்கள் கையில் நேரம் பறந்து போகும். அரசன் சிரித்துவிட்டு, அப்படியானால் உணவோடு நேரத்தை கணக்கிட முடியுமா என்று கேட்டார். அறிவியல் விளக்கம். தெனாலி ராமன் தலையை ஆட்டிக்கொண்டு, நிச்சயமாக மன்னா. உணர்ச்சிகளும் மனித மனதின் நிலையும் காலத்தின் போக்கை மாற்றுகின்றன. மனிதன் நேரத்தை உணர்வதற்கே மனதின் நிலை முக்கியம். அதனால் காலம் என்பது உண்மையானதா அல்லது மாயையா என்பது ஒருவரது அனுபவத்திலேயே இருக்கிறது. அரசன் ஆச்சரியப்பட்டார். அப்படியென்றால் காலம் ஒருவரின் மனநிலையை பொறுத்தது? ஆம் மன்னா. வேதனைப்பட்டவர்களுக்கு நேரம் நகராது. மகிழ்ச்சியோடு இருப்பவர்களுக்கு நேரம் பறந்து போகும். அதனால் காலம் ஒரு உண்மை, ஆனால் அது அனைவருக்கும் ஒரே மாதிரி இயங்காது. அரசனின் பாராட்டு. தெனாலியின் பதில் அரசருக்கு மிகவும் திருப்தியளித்தது. நீ உண்மையாகவே ஒரு அறிவாளி. உன் நகைச்சுவையும் அறிவும் எப்போதும் என்னை ஆச்சரியப்படுத்தும் என்று கூறி அவனை நகை, பொருள் ஆகியவற்றால் பரிசளித்தார். அரண்மனையில் அனைவரும் கைகொட்டி வாழ்த்த, தெனாலி ராமன் ஒரு அடிக்கு நின்று, மாமன்னா, இனிமேல் நேரம் போவதற்காக இனி அரண்மனையில் சிறந்த விருந்து இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அழகாக வணங்கினார். அத்துடன் விஜயநகர அரசவையில் அந்த நாளும் இனிமையாக முடிந்தது.